இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியே வீலிங்லாம் தனியாக வந்துடும். ஓகேங்களா? நம்ம அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஐட்டம் இருக்கும். அந்த சீட்டு தனித்தனியாக வந்துடும். நீங்கள் ஒன்றா கோக்குற மாதிரி இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட் பேக் விண்ட்ஷீல்டு இந்த மாதிரி வந்துடும். மேலே வந்து நம்ம லைட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 4 வீடு தனித்தனியாக வந்துடுவாங்க. அது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிடுவோம். இது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, இது கீழே உள்ள பம்பர். இப்போ 1 பை 1 எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நட்டு வந்துடும். இந்த நட்டை கழட்டிடணும். இந்த ராடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலும் அதே மாதிரி ஸ்டேரிங்கில் உள்ள ஹோலும் கரெக்டாக ஒன்றா இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த லைனை கனெக்ஷனை கொடுத்துக்கணும். கரெக்டாக அந்தந்த கலரை பார்த்துக்கிங்க. ரெட்டுக்கு ரெட்டு, எல்லோவுக்கு எல்லோ, பிளாக்குக்கு பிளாக், அந்த மாதிரி கனெக்ஷனை கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒயரை உள்ளே தள்ளி விட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டு கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு இந்த போல்டு இருக்குது பார்த்தீங்களா, போல்டை வச்சு உள்ளே சொருவிட்டு இங்கிட்ட ஒரு சைடில் வந்து நட்டை போட்டு விடுறது தான் அது. இந்த ஹோல் சொருவிட்டாங்க. நீங்கள் கரெக்டாக நேருக்கு நேராக வச்சிங்கன்னா சும்மா கையாலேயே நீங்கள் இந்த இது பண்ணிடலாம். ஒரு சைடு நட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு போல்டு அந்த மாதிரியே ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணால் உங்களுக்கு இதாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு எப்படி மாற்றுறது, அதாவது ஃப்ரண்ட் பம்பர் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லுவேன். பம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து 3 ஸ்க்ரூ வந்துடும். இந்த 3 ஸ்க்ரூவை ஃபர்ஸ்ட் வந்து கழட்டிடணும். இப்போ இந்த பம்பர் வந்து கரெக்டாக அந்தந்த மார்க்கிங்க்கு நேராக உள்ள லாக் பண்ணணும். கரெக்டாக மேலாப்பில் உள்ளதை வச்சு ஒரு அங்கிட்டு ஒரு தட்டு இங்கிட்டு ஒரு தட்டு, கீழே வந்து 3 ஸ்க்ரூ கழட்டினோம்ல அதை வந்து அப்படியே போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று போட்டணும். அதுக்கப்புறம் போட்டு முடிஞ்ச கையோட இந்த உயரத்தை கிடக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஒயிட் கலர் ஒயரையும் இந்த ரெட்டு கனெக்ஷன் இந்த ஒயரையும் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் நீங்கள் மாட்டும் போது இந்த மாதிரி கனெக்ஷன் தனித்தனியாக தான் இருக்கும். கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு நீங்கள் கனெக்ஷனை கொடுத்துடணும். அடுத்து நிறைய இது வண்டியில் வரும்போது இந்த ராடு வந்து அந்த ஹோலை விட்டு விலகி வரும்போது என்ன பண்ணீங்கன்னா இந்த ராடை தூக்கி இந்த இது உள்ளே விட்டுறணும். லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி அழுத்தி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி லைன் வந்து இந்த மாதிரி கீழே உயர் தொங்குற மாதிரி இருக்கும். ஒரு லைனை மட்டும் மேலேருந்து விட்டு கீழே எடுத்துக்கிற வேண்டியதான். பம்பரை செட் பண்ணுங்க. இப்போ இந்த பம்பருக்கு வந்து மேலே வந்து மிரர் செட் பண்ண போகிறோம், லைட் செட் பண்ண போகிறோம். பார்த்துங்க, இந்த மாதிரி லைட் 2 லைட்டு வந்துடும். அதுக்கு பின்னாடி இந்த ஸ்க்ரூ வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணும். இப்போ வந்து அந்த லைனு இந்த மாதிரி லைனை வந்து உள்ள சொருவிட்டு கரெக்டாக பின்னை வந்து கரெக்டாக போடணும். நிறைய பேர் என்னென்னா பின்னை விட்டுட்டு லாக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் லைட்டிங் எரியாது. மாட்டிட்டு இந்த மாதிரி மாட்டிட்டு உள்ளே தள்ளி விட்டு இந்த ஹோலில் ப்ரெஸ் பண்ணிவிடணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ வரும், சின்ன ஸ்க்ரூ வச்சு நல்லா இந்த மேலே கீழே நல்லா அமுக்கிக்கிட்டு ஸ்க்ரூ வச்சு இறக்கிற வேண்டியதான். அதே மாதிரி தான் இங்கே எப்படி பண்ணணும், அதே ப்ராசஸிங் தான். கரெக்டாக அந்த இதை மாட்டிட்டு இதை உள்ளே வச்சு ஒரு அமுக்கிட்டு மேலாப்பில் ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சு இறக்கிற வேண்டியதான். ஈஸி தான், பார்த்துக்கணும். உங்களுக்கு லைன் மேக்ஸிமம் இந்த லைன் இப்படி வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அந்த இது ஒயர் வந்து கீழே வச்சு விடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சீட்டு மாட்டையில் உங்களுக்கு தட்டாமல் இருக்கும். அதுக்காக இதை செஞ்சுக்கிற வேண்டியதான். அந்த லைனு அந்த மாதிரி ரெட் கலரையும் இதுக்கு கீழே வச்சு அமுக்கிட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் கனெக்ஷன் கொடுக்காம வரும், இங்கே கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆன் ஆயிரும். நீங்கள் கலர் டைல என்ன பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நகத்தால் ஒரு ப்ரெஸ் பண்ணி இழுத்தா மட்டும்தான் வரும். நிறைய பேர் சும்மா வந்து இழுப்பாங்க, அந்த டைமிங்கில் வராது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இழுக்குன்னா நம்ம 1 வாரம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி லைனை கழட்டி விட்ருங்க. அப்படி கழட்ட முடியலைன்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்தோடனே ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பேக் பம்பரு லைன் கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்க. பேக் பம்பர் கரெக்டாக அந்த ஹோல் வழியாக அந்த ஒயரை இந்த இந்த ஒயரை ஃபுல்லாக விட்டுட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா ஹோலு, அந்த ஹோலில் எடுத்து இங்கே ஒரு ஒயர் இந்த மாதிரி கிடக்கும். இந்த மாதிரி ஒயர் இருக்கும். அந்த ஒயரை அந்த ஒயரோட ஜாயின் பண்ணுறது தான். உங்களுக்கு வர லைன்ல 3 லைன் கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஒன்று மட்டும் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துடணும். கனெக்ஷன் கொடுத்தாதான் உங்களுக்கு வண்டி ஆன் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பம்பர் இப்படி வந்துடும். இது ஆல்ரெடி செட்டிங்ல தான் வந்திருக்கு. நீங்க ஒயர் கனெக்ஷன் மட்டும் தான் கொடுக்கணும். எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. கரெக்டாக அந்த இதை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே லாக் பண்ணிடாதீங்க. வச்சு ஒயர் கனெக்ஷனை முதல்ல கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு லைட்லாம் எரியுதான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதை லாக் பண்ணுங்க. சப்போஸ் உங்கள் முன்கூட்டியே நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் லைட் எரியலைன்னா இதை கழட்ட முடியாது. ஒன் டைம் லாக் பண்ண உடனே இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக்கு இப்படி ஹோலில் போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் எடுக்கவும் முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதையும் ஃபைனலாக லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சீட் லாக் பண்ண போகிறோம். சீட்டுக்கு இந்த 2 சைடும் ஹோல் வரும். இந்த மாதிரி கத்தியை வச்சு லேசாக உள்ளதை கிழிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பெல்ட் அப்போ தான் உள்ளே போகும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ அந்த சீட்டில் வந்து இந்த 2 ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 ஹோல்லையும் வந்து பெல்ட்டை வந்து உள்ள விட்டோன்னு உள்ள விட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் விட்டு பெல்ட்லுக்கு கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சே போட்டுக்கோங்க. இந்த லென்த்தில் இந்த மாதிரி லென்த்து மாதிரியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ரொம்ப ஒட்டி போட்டால் முன்னாடி எக்ஸஸாக வரும். அதனால கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிட்டு போட்டுக்கோங்க. அங்கிட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடு ஹோலை அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டு பெல்ட் இந்த இது உள்ள விட்டு ஸ்க்ரூவை போட்டுறணும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த 2 சீட்டு தனியாக வரும். எப்படி லாக் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க. இந்த லாக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா, லாக்கு இது உள்ள சொருகிற மாதிரியே இது பண்ணணும். நல்லா உள்ள சொருவிட்டு நல்லா டைட்டாக அமுக்கிக்கிட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா எங்களுக்குள்ள ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா லைட்டாக வச்சு இது பண்ணால் உங்களுக்கு இதாகாது. இந்த இடத்த நல்லா பிடிச்சி வச்சுக்கிட்டு டைட் பண்ணி இந்த ஸ்க்ரூ போட்டால் தான் கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேரம் உங்களுக்கு ஏறும். இதே மாதிரி 3 இதுலேயும் போட்டுக்கிற வேண்டியதுதான். போடுறத நீங்கள் டைட்டு லூஸ் வச்சு இது பண்ணால் அந்த ஹோலில் இருக்காது. டைட்டு 3 இது கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை கரெக்டாக செட் ஆயிடுச்சு. சீட் மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் 2 ஸ்க்ரூ வரும். இதில் ஒரு ஸ்க்ரூ, இந்த லாஸ்ட் ஓட்டில் ஒரு ஸ்க்ரூ. 2 ஸ்க்ரூமே நீங்கள் கழட்டிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு சீட்டு கரெக்டாக வந்து உட்காரும். நீங்கள் சீட்டு மாட்டும் போது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் எங்கே உட்காரணும்னா இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் உட்காரணும். உட்கார்ந்து அப்படி மாட்டிட்டு இந்த ஹோலை நல்லா இதுல மாட்டி விட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மட்டத்துக்கு கரெக்டாக வரும். போட்டுட்டு இந்த இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டுறணும், இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டுறணும், இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டுறணும். இப்போ வந்து நம்ம 4 வீலே மாட்ட போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வரையிலே இந்த மாதிரி வாசரு நெட்டோட வந்துடும். அதை 2ஐயும் கழட்டிட்டு நம்ம வீல் மாட்டுறோம்ல, வீல் வந்து இந்த கியர் உள்ள கரெக்டாக உட்காரணும். கரெக்டாக அந்த வீல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் இருக்குது. இந்த சேஃப் வந்து வீலோட கேப்பில் கரெக்டாக உட்காரணும். ஃபஸ்ட்டு வீல் மாட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வாசர் போட்டு அடுத்து நெட்டு வச்சு டைட் பண்ணணும். நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணணும்னு தேவையில்லை. அந்த ராடோட 2 முனை வெளியே தருகிற அளவுக்கு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடு தான் 4 வண்டிக்கு அதே மெத்தடு தான் வரும். நீங்கள் கப்பு மாட்டும் போது கரெக்டாக இந்த லாக் இருக்கும். இந்த லாக் வந்து இதுலேயும் இந்த மாதிரி லாக் வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் மேலேயும் வரும். கரெக்டாக இதுக்கு நேராக வச்சு அப்படி ஒரு அடி அடிச்சுட்டா உங்களுக்கு இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். அடுத்து இந்த மாதிரி டாப் வரும். இந்த டாப் வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து மாட்டிக்கணும். அந்த காடி கரெக்டாக என்ன அச்சில் இருக்கோ அதே அச்சில் நீங்கள் லாக் பண்ணுங்க.
பேக் வீலுக்கு மட்டும் மாட்டும் போது உங்கள்ட்ட குரடு எது இருந்துச்சுன்னா அந்த ராடை ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு இந்த 17 நம்பர் ஸ்பானர் வரும், அந்த 17 நம்பர் ஸ்பானர் வச்சு டைட் பண்ண வேண்டியதான். அண்டா 2 சைடும் ஈவனாக டைட் பண்ணணும். பிடிச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக ஏறும். இப்போ ரிமோட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி போடுறது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்து விட்டு ட்ரிபிள் பேட்டரி வரும். இது பெட்டி கடையிலேருந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். 10 ரூபா பேட்டரி. இந்த மாதிரி நீங்கள் போடணும். ஃபர்ஸ்ட் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த லைட் வந்து பிளிங்காகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளிங்காகி எரியும். பிளிங்காகி எரிஞ்ச சிறுக்கு வண்டியை நீங்கள் இந்த இருக்கும் அதை ஆன் பண்ணிங்கன்னா போதும், பிளிங்காக ஒரு ஸ்டாப் ஆகிடும், உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து புது பேட்டரி போடும்போது 2 மாதத்துக்கு இடையில பேட்டரி மாற்றுற மாதிரி இருக்கும். புது பேட்டரி போடும்போது இந்த அதே மாதிரி அந்த ஃபார்வேர்டையும் பேக்வேர்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த மாதிரி பற்றி எரியும். ஓகேங்களா? பற்றி எரியும். அப்போ வண்டி ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். இப்போ வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்க, கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டிங்கோட வந்துடும். ஓகேங்களா? இதோட பேசிக் நான் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டனு, இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் மோடு, இது ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு. ஃபார்வேர்டை கொடுத்து ஆக்சிலேட்டர் போட்டு தான் முன்னாடி போகும், பேக்வேர்டை கொடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி பின்னாடி வரும். நிறைய பேர் ஸ்விங் மோடில் வச்சுக்கிட்டு ஆக்சிலேட் பண்ணுவாங்க, அப்போ போகாது. இது ஸ்டேரிங் ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மியூசிக்கான ஆப்ஷன். இது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு சாங்ஸ் ப்ளே ஆகும், ஃபார்வேர்டில் சாங்ஸ் ப்ளே ஆகும், இது பேக்வேர்டில் சாங்ஸ் ப்ளே ஆகும். இது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாங் வந்து ஸ்டாப் ஆகும், திரும்ப அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மோடு. இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சார்ஜ் போடும்போது உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும், கீழே சொருவன உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? அதிகபட்சம் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.